இந்த GTA 6 உடைய டெய்லரை பற்றி பேசணும்னு பார்க்குறேன். ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நாசமாக போகுது என்னுடைய வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த வீடியோ நான் வந்து போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து GTA 6 உடைய டெய்லரில் இருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த GTA உலகம் எப்படி இருக்க போகுது, புது கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யார், என்னென்னா புது அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ட்ரெய்லரே ஸ்டார்டிங்கில் லியோனார்டோ கீஸில் இருக்கிற நம்ம ஜேசனுடைய வீட்டை காட்டுறாங்க. ஸோ அவரை வந்து அவருடைய ரூஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஜேசனுக்கு வந்து ஒரு கொடுக்கும். இந்த கேரக்டர் என்ன, பிராயன். ஸோ இவனுடைய வேலை என்னன்னா, இந்த லியோனார்டோ கீஸ் கிட்ட இருக்கிற போட்ஸ், ஷிப்ஸை ரிப்பேர் பண்ணுறது. அது மாதிரி நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் விற்கிறது. ஸோ இந்த ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பைலட் கிட்ட ஒரு ட்ரக்கை கொடுக்குற மாதிரின்னு ஒரு பிக்சர் லீக் ஆகியிருக்கு. ஸோ அவனுங்களாம் விட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து இந்த கேரக்டர் வந்து நமக்கு ஜேசன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரெண்ட்டை எனக்கு வந்து ஒரு கடையிலேருந்து கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜேசனும் ஓகே பாஸ் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய காரில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெரீன்ஸ் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரையன் போட் ஒர்க் ஷாப் மெரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் இருக்கும். அந்த பேனர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பாக்ஸாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறானுங்க. மேபி அது வந்து ஒரு ட்ரக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா வெப்பன்ஸ், மணி, ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுவுமே ஒரு மிஷனோடைய ஒரு கட் சீன் தான். ஸோ அதை வந்து இந்த கேமில் நிறையவே கட் சீன் இருக்குது மிஷன்ஸில். ஸோ இந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா லூசியா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒரு கிளப்பில் வந்து குடிச்சிட்டு அப்படியே சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்னொரு கேரக்டர் யாருன்னா கால் ஹேமில்டனா ஏங்க எத்தனை பேர்த்துக்கு அந்த F1 ரேசிங் தெரியும்? அதில் கூட இருப்பார் லூயிஸ் ஹேமில்டன்னு. நீங்கள் கால் ஹேமில்டன் வச்சிருக்காரு. ஆடப்பாவீங்களா. சரி, இது வந்து ஒரு மெயின் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர். நம்ம ஜேசனுக்கு வந்து எல்லா ஒரு கடத்தல் வேலைகள்லையுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் யாருன்னா, இந்த கேரக்டர் வந்து ஒரு கிளப்போடைய ஓனர் பூபி ஐக். பேரே வித்தியாசமாக இருக்குல்ல, பூபி ஐக்கு. அப்படியே நம்மளுடைய அந்த காட்ஸிலா வர்சஸ் காங்கில் வரும் பார்த்தீங்கன்னா, காங்கு அந்த ஃபேஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிளப்போடைய ஒரு பாஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த கேரக்டர் கேமில் எப்படி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை பாஸாக கூட இருக்கலாம், பார்ப்போம் எப்படி இருக்க போகுது. ஸோ இன்னொரு மிக முக்கியமான கேரக்டர் தான் ரவுல் பட்டிஸ்டா. நீங்கள் வந்து GTA 5 லெஸ்டர் எப்படி நமக்கு ஹெய்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானோ அதே மாதிரி ஒரு ஹெய்ஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணக்கூடிய கேரக்டர். இந்த ஒரு கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கன் எடுத்துருப்பான் முன்னாடி ஃபைட் பண்ணுறதுக்கு. பின்னாடி வந்து லூசியா இருப்பான், அதுக்கு பின்னாடி ஜேசன் ஐ திங்க். ஸோ இதுக்கப்புறம் தான் லூசியா வந்து ஜெயிலுக்கே போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூசியா ஒரு கிரெனேட் லான்ச்சரை வச்சு ஒரு வரக்கூடிய அந்த காப்ஸை வந்து சுடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா பேங்கை ராப் பண்ணும்போது ஒருவேளை எஸ்கேப் பண்ணுற ஒரு சீனை வந்து ஒருவேளை வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டரோடைய அந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் யாருன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேம்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கிளப்னு வச்சுக்குவோமே. இப்போ நம்ம எல்லாம் எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கிளப்பு. ஸோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க, எப்படின்னு தெரில, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இன்னொருத்தன் யாருன்னா டேக்வான் ப்ரீஸ்ட். அந்த பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறதுக்கு. இவர் வந்து ஒரு ரேப்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரேப்பர். அதே மாதிரி இந்த கேரக்டர் ஏன்னா இந்த ஒரு போலீஸ் கேரக்டர். இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை வந்து நம்ம பீப்புள்ஸை சேவ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை லூசியா வந்து அந்த ஒரு ஜெயில் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கூட இருக்கலாம். நான் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ மேபி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டராக கூட இருக்கலாம், இந்த க்ரைம்ஸ் எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ கீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராசி ரிவர், அதுக்கப்புறம் போர்ட் கேல்ஹான். ஒன்று எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆனிமேஷியா, இது வந்து முழுக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் கேலஹான். ஸோ இந்த மவுண்ட் கேலஹானில் தான் நிறையவே வைல்டு அனிமல்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த எந்த GTA
இதுலேயுமே இல்லாத அளவுக்கு நிறையவே வைல்டு அனிமல்ஸை கொண்டு வந்திருப்பானுங்க. ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. புதுசாக இல்லை, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. GTA 5 வந்தது 2013, இதோட 10 வருஷம் ஆகியிருக்குன்னு வைங்களேன். இப்போ GTA 6 வந்து இப்போ வந்திருக்கு. அப்படின்னா GTA 5க்கு 10 வருஷம்னா அப்போ GTA 6 அதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது. அப்படின்னா இன்னும் 20 வருஷத்துக்கு அப்போ GTA 7 எல்லாம் வாய்ப்பே இல்லை போலயே. அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா? டவுட்டு. ராக்ஸ்டார் மனசாட்சி இல்லையாடா உனக்கு? சரி, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் இதில் ஆக்சுவலி ஒரு சில சீனெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு லாட்ரி டிக்கெட். ஸோ ஃபாரின்லாம் லாட்ரி டிக்கெட் இருக்கும், ஆனால் அது எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கு சொந்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் மிஷின். அதில் வந்து ஒருத்தர் வந்து லாட்ரி டிக்கெட் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரேண்டமாக வருமா இல்லை ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்குமான்னு தெரில. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூனை ஒன்று இருக்குது. ஸோ ஒரு பூனைக்குட்டி ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே ஆக்சுவலி ஆமைங்க இருக்குது. ஸோ ஆமைங்கெல்லாம் சுற்றி அது ஆமையா டால்ஃபினே தெரில. நிறைய அந்த சீல நிறைய விதமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடலில் நிறையவே சீ க்ரீச்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஷார்ட்ல இந்த சீனில் ஒரு ரக்கூன் இருக்குது. ரக்கூன். ஸோ நீங்கள் வந்து அந்த ராக்கெட் அந்த ஒரு அனிமல்ஸோடைய அந்த ஒரு சீன் இருக்கும். இந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் வந்து நம்ம லூசியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியெடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது அந்த ஒரு போலீஸ்காரன் கேட்பாரு, உன்னை நான் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை நம்ம ஜேசன் வந்து போலீஸ்க்கு வேலை பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம், என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு. அதே மாதிரி தான் இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஃபெட், அதாவது நீ வேணும் போலீஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஜேசன் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டன்ட் அப்படிங்கிறதுனால ஒருவேளை போலீஸ் கூட வேலை பார்க்குறான்னா இருக்கிறான். ஏன்னா லூசியா வந்து வெளியே எடுக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட வேலை பார்க்குறான்னா கூட இருக்கலாம். லூசியாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போலீஸ் சொல்கிற வேலைலாம் செய்கிற மாதிரி இருக்கலாம். எல்லாம் ஒரு டவுட்டு தான். ஸோ யாராவது இந்த கேம் வந்து சின்ன பசங்க விளையாடாதீங்க. ஏன்னா பொதுவே ராக்ஸ்டாரில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதாவது நிறைய அடல்ட் விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த டெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதுலேயுமே கூப்பிட்டு போயிருப்பாங்க. கேமோடைய ஸ்டார்டிங்லையா இல்லை கேம் முழுக்கவே இருக்குமான்னு தான் தெரியாது. அதே மாதிரி தான் கேஸ் வாங்குறது ஒன்றும் ராக்ஸ்டாருக்கு புதுசு இல்லை. அப்படி கேஸ் போடுறவனை கலாய்க்கிற மாதிரியே ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பான் ராக்ஸ்டார். என்னன்னு கேட்குறீங்களா? இருங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசனும் அவன் ஃப்ரெண்டும் போகும்போது அவரோட டிஷர்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. வயலன்ஸ் இஸ் கூல், தேங்க்யூ வீடியோ கேம்ஸ். ஆனால் நக்கலியா ராக்ஸ்டார் உனக்கு எப்படி? கேஸ் கொடுத்தவனே கலாய்க்கிற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்குன்னா அது நம்ம ராக்ஸ்டாருக்கு தான் இருக்கும். ஆனால் இதில் தான் ஒரு லாஜிக் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் கூட வயலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூசியா வந்து பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய உடம்புல நிறைய வந்து வேர்வை இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அது கேம்லேயும் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார ஒரு பக்கர் இருந்திருக்கும், ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் ஹாயின்னு சொன்ன நம்ம ஜேசனை பார்த்து. ஸோ ஹோம்லெஸ் பீப்புள்ஸும் இங்கே நிறையவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூசியா வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு ரீசன் தான் தெரில, ஒரு கிரிமினல்ஸை வச்சு அங்கே அப்படி தான் வேலை வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லூசியாவை யாரோ தள்ளி விட்றாங்க. பட் ஆனால் அது ஃபீமேல் கேரக்டர் தான். பட் ஆனால் ரொம்ப பல்காக இருக்காங்க, நல்லா 6 பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கர மஸ்குலரான பாடியோடு. ஐ திங்க் ஃபைட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டெய்லர் இருக்குது. இப்போதைக்கு நம்ம அந்த கொஞ்சம் தான் என்ன ஆக்சுவலி பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. இதுக்கே எனக்கு வந்து நாக்கு தொங்குது. ஸோ இதோடு இதை வந்து நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி தான் நான் வழக்கமாக சொன்னது தான், இதில் வந்து நிறைய மேட்ரு சீன்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 18+ கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேமை விளையாடாதீங்க. நான் 18+ கீழே தான்டா இருக்கேன், நான் ப்ளே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வாட்டா மாமே.